வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் ஹிந்தி மொழி சம்மந்தமாக சில முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹிந்தி மொழி இதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் சர்ச்சைகள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள், குழப்பங்கள், இதற்கான பதில்களை நாம் பார்ப்போம். இது சம்மந்தமாக பேசுங்கன்னு ரொம்ப நாள் முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னால் வீடியோ பண்ண முடியல. இந்த வீடியோவில் நான் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாகவே ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்ற கான்செப்டை நம்மளால் கவனிக்க முடியுது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஹிந்தி சம்மந்தமாக நிறைய கேள்விகள் இன்னும் இருக்குது. ஹிந்தி எல்லாரும் கட்டாயமாக லேர்ன் பண்ணணுமா? இது சம்மந்தமாக சட்டம் என்ன சொல்லுது? ஹிந்தி ஏன் அஃபிஷியல் லாங்குவேஜாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க? இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருந்தாலும் ஹிந்தியை சூஸ் பண்ண காரணம் என்ன? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது. சரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது சார், ஆனாலும் எங்களுக்கு கிளாரிட்டி ப்ராப்பராக கிடைக்க மாட்டுது, அரசியல் சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரான நாலேஜை கொடுத்துடணும். நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்கலாம், அதை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே திணிக்கக்கூடாது. நாலேஜை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸாகவே அவங்களுடைய அறிவை வச்சு சிந்திக்கணும். நியூட்ரலாக, பேலன்ஸ்டாக, அன்பயாஸ்டாக, இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணி எது சரி எது தவறு, நாட்டுக்கு எது நல்லது அப்படின்ற முடிவுக்கு அவங்களா வரணும். இதுதான் என்னுடைய ஃபிலாசபி. சரி, ஓகே, இப்போ ஹிந்தி லாங்குவேஜ்குள்ளே வரலாம். டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிந்தி லாங்குவேஜ் சம்மந்தமாக பேசிக்கான ஃபேக்ட்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஹிந்தி லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் குரூப் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் நிறைய இந்தியாவில் இருக்குது. குஜராத்தி, மராட்டி, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் முக்கியமான லாங்குவேஜ் ஹிந்தி. அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி இந்தியாவில் இந்த ஹிந்தி மொழி. இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் குரூப் அல்லாது திராவிடியன் லாங்குவேஜ் குரூப்பும் இந்தியாவில் இருக்குது. தமிழ், கன்னடா, மலையாளம்லாம் இந்த கேட்டகரியில் வரும். இன்னும் சில லாங்குவேஜஸும் திராவிடியன் கேட்டகரிக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் இந்தியாவில் என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 லாங்குவேஜ் குரூப்ஸ் தான் இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆரியன், திராவிடியன். இது உண்மை கிடையாது. இந்த 2 குரூப்ஸ் அல்லாது ட்ரைபல் லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் சைனோ டிபெட்டன் லாங்குவேஜஸ் இருக்குது. இதை நம்ம மனசில் வைக்கணும். சரி, இப்போது ஹிந்தி எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸில் தான் உருவான மொழி இது. தமிழ், சான்ஸ்கிரிட், ஒடியா போன்று பழமையான மொழி இது கிடையாது. அரௌண்ட் ஒரு 7th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் ஹிந்தி உருவாக ஆரம்பிச்சது. அது இல்லாமல் நிறைய நூற்றாண்டுகளுக்கு அப்புறம், ஒரு 18th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் ஒரு லிட்ரரி லாங்குவேஜாக உருவெடுக்க ஆரம்பிச்சது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இன்னும் ஹிந்தி மெச்சூர் ஆகிட்டு தான் இருக்குது. ஹிந்தி உருவான அந்த காலகட்டத்தில் உருவான இன்னொரு மொழி உருது. சொல்லப்போனால் ஹிந்தி, உருது இந்த 2 மொழிகளும் கம்பைன் ஆகி ஒரு மொழி இந்தியாவில் இருந்தது. இன்றைக்கும் இருக்குது. நிறைய பேர் அதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மொழியினுடைய பேர் ஹிந்துஸ்தானி. ஸோ ஹிந்துஸ்தானி பார்த்தீங்கன்னா நத்திங் பட் உருது ஹிந்தி காம்பினேஷன். உருதுக்கும் ஹிந்திக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் 2த்துலேயும் இருக்கும். ஆனால் ஹிந்தி இதில் சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். உருது பொறுத்த வரைக்கும் பெர்ஷியன், அரபிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் ஸ்கிரிப்ட்லேயும் வேரியேஷன் இருக்குது. ஹிந்தி தேவனகிரி ஸ்கிரிப்ட், உருது பெர்ஷியன் ஸ்கிரிப்ட். பெர்ஷியன் ஸ்கிரிப்ட்ன்றதே மாடிஃபிகேஷன் ஆஃப் அரபிக் ஸ்கிரிப்ட். 2 மொழிகளுமே ரிச் லாங்குவேஜஸ் தான். உருது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் லிட்ரரி லாங்குவேஜ். நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் நடந்திருக்கும் போது நம்ம நேஷனல் லீடர்ஸ் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, உருது ஹிந்தி மிக்ஸான இந்துஸ்தானி லாங்குவேஜை நம்ம ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கான மொழியை அடாப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்டாக சர்ச்சைகள் உருவாச்சு. மதத்தை வச்சு அரசியல் நடந்தது. இந்த மத அரசியலுக்குள்ளே மொழியும் உள்ளே சேர்ந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாடு 2ஆக உடஞ்சி பாகிஸ்தான் அப்படின்ற தனி நாடு ஒன்று உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானிக்கு பதிலாக ஹிந்தியை நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக அடாப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். புரியுதா? சரி, இப்போது அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்த கான்செப்ட்குள்ளே வரேன். அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது அலுவல் மொழி. அலுவல் மொழி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதியில் இந்திய மொழிகளுக்குள்ளே நாம் யூஸ் பண்ணுற அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. ஹிந்தி அல்லாது இந்தியாவில் யூஸ் பண்ணுற இன்னொரு அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஹிந்தி, இங்கிலீஷ் 2மே அஃபிஷியல் லாங்குவேஜாக அடாப்ட் பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்தோம். ஆனால் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம்
இங்கிலீஷை ஸ்டாப் பண்ணிட்டு ஹிந்தியை மட்டும் அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கலான்ற முடிவுக்கு வந்தோம். இதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. இந்தியாவில் நிறைய ரீஜன்ஸில் எதிர்ப்பு இருந்தது. பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. போராட்டங்கள்லாம் வெடிச்சது. அதுக்கப்புறம் இங்கிலீஷையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அஃபிஷியல் லாங்குவேஜா அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 இது அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி பேசக்கூடிய அந்த சட்டம். இனி இதில் இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற கான்செப்ட் அல்லாது நம்மளுடைய நேஷ்னல் லீடர்ஸ் இவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னா, ஹிந்தியை இந்தியாவில் லிங்க் லாங்குவேஜாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. லிங்க் லாங்குவேஜ் அப்படின்றது இணைப்பு மொழி. இதை லிங்குவா ஃப்ராங்கான்னு சொல்லுவாங்க. லிங்குவா ஃப்ராங்கான என்னென்னா, ஒரு நாட்டில் நிறைய மொழியை பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே காமனாக பேசுகிற ஒரு மொழி தான் இந்த லிங்குவா ஃப்ராங்கா. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம நேஷ்னல் லீடர்ஸ் 1947 அந்த காலகட்டத்திலே அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் ஹிந்தி இருக்கணும், அதே நேரத்தில் லிங்க் லாங்குவேஜாகவும் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் ஹிந்திக்கு மட்டும்தான் அந்த அம்சம் இருக்கா, மற்ற மொழிகளுக்கெல்லாம் இந்த அம்சம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல கேள்வி. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நடக்கும்போது மற்ற மொழிகளும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. தமிழ், பெங்காலி, தெலுங்கு, மராத்தி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லா ரீஜன்ஸ்லேயும் இருந்தாங்க. அவங்களும் பல மொழிகளை பேசுனாங்க. அப்போ ஏன் ஹிந்தியை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும்? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் பல பேர் பேசுகிற மொழி ஹிந்தி, மெஜாரிட்டி பேசுகிறது ஹிந்தி தான் சொல்லுவாங்க. இது உண்மை கிடையாது. இந்த ரீசனால் மட்டும் ஹிந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் ஹிந்திக்கு அப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதையும் கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிறாங்க. ஹிந்திக்கு அப்புறம் வருது மராட்டி, அப்புறம் பெங்காலி, தெலுங்கு, தமிழ். மராட்டி கிட்டத்தட்ட 9 கோடி பேர் பேசுகிறாங்க, பெங்காலி ஒரு 8 கோடி பேர், தெலுங்கு ஒரு 8 கோடி பேர், தமிழ் ஒரு 7.5 கோடி பேர். ஸோ இந்த மொழிகளே நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இந்தியை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்தின் போது இந்தியாவுடைய ஒரு இணைப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்தது ஹிந்தி மொழி. அந்த காலத்தில் ஒரு இணைப்பு மொழியாக செயல்பட்டது. பல்வேறு தேச தலைவர்கள் இவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க ஹிந்தியில். அப்போது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போவே ஒரு லிங்க் லாங்குவேஜாக செயல்பட்டது. அது இல்லாமல் மக்களினுடைய அந்த சிந்தனை ஓட்டம் இருக்கு இல்லையா, இதை முன்னெடுத்து செல்றதுக்கும் ஹிந்தி ஒரு ஆயுதமாக செயல்பட்டது. இன்றைக்கி தேதியிலையும் இது செயல்பட்டுட்டு வருது. இந்த காரணத்தினால தான் ஹிந்தியை நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக சூஸ் பண்ணணும். அது இல்லாமல் உலக அளவில் இந்திய வம்சாவளியினர் கோடிக்கணக்கான பேர் ஹிந்தி பேசுகிறாங்க. 3 கோடிக்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இதில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகளில் ஹிந்தி இதில் நிறைய தனி டைலக்ட்ஸ் உருவாக்கியிருக்கு. ஸோ ஹிந்தி பல நாடுகளுக்கு போய் அங்கே அது மேற்கொண்டு அது வளர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி சொல்லப்போனால் சின்ன சின்ன மொழியாக அங்கே மாறி இருக்குது. டைலக்ட்னு சொல்லுவாங்க. டைலக்ட்ன்றது ஒரு மொழிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவு. ஹிந்திக்குள்ளேயே இந்தியாவில் நிறைய டைலக்ட்ஸ் இருக்குது. ஆவாதி இந்த மாதிரி டைலக்ட்ஸ் உள்ளே இருக்குது. அதே போல் வெளிநாடுகள்லேயும் ஹிந்தி டைலக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபிஜி ஹிந்தி, கரிபியன் இந்துஸ்தானி இந்த மாதிரி சொல்லலாம். அப்போது நேஷ்னல் லெவல் அல்லாது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இந்திய மக்களை கல்ச்சரலாக, பொலிட்டிக்கலாக, சோஷியலாக இணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இன்றைக்கி ஹிந்தி இருக்குது. இதனால தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம சூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் இந்தியை சூஸ் பண்ணியிருக்கோம், லிங்க் லாங்குவேஜாகவும் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிங்க் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய அம்சங்கள் இருக்குது. இதை நிறைய பேர் உணர்றதில்லை. லிங்க் லாங்குவேஜ்ன்றது இணைப்பு லாங்குவேஜ். இந்த இணைப்பு மொழி அப்படின்றதுக்கு சில அம்சங்கள் இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஹிந்தியை ஒரு லிங்க் லாங்குவேஜ், அதாவது லிங்குவா ஃப்ராங்காவா இந்தியாவில் உருவாக்க வேண்டியது அரசினுடைய ஒரு டியூட்டின்னு சொல்லுது. ஆனால் இது எப்படி பண்ணுறது? சான்ஸ்கிரிட் இந்த பேஸை வச்சு தான் ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் மேற்கொண்டு நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஹிந்தியை என்ரிச் பண்ணணும். நிறைய மொழிகள் ஏற்கனவே இந்தியாவில் சான்ஸ்கிரிட் பேஸில் தான் இருக்குது. ஸோ அந்த லாஜிக்கில் சான்ஸ்கிரிட்டை ஃபர்தராக ஹிந்தி என்ரிச்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன சமஸ்கிருதத்தை மட்டும்தான் நம்ம இந்தியாவில் வளர்க்கணுமான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. இதை தாண்டி என்ன சொல்லுதுன்னா, சமஸ்கிருதம் அல்லாது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளில் இருந்தும் வார்த்தைகளை கொண்டு போய் நம்ம ஹிந்தியில் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னும் சொல்லுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஹிந்தி ஒரு இன்க்ளூசிவ் லாங்குவேஜாக இருக்கணும். மக்களாகவே முன் வந்து அதை விரும்பி படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ என்னுடைய மதர் டங் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், தமிழ் இருக்குன்னா
தமிழ்லேருந்து சில வார்த்தைகள் ஹிந்தியில் இருக்கணும். அப்போ தான் நானாகவே முன் வந்து அதை படிக்க விரும்புவேன். ஸோ இதையுமே நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. அப்போது ஹிந்தியை நம்ம இன்னும் என்ரிச் பண்ணணும், அதை இன்க்ளூசிவ் ஆக்கணும். அப்போ தான் அது உண்மையான லிங்க் லாங்குவேஜாக உருவாகும். இந்த ப்ராசஸை இன்னும் நம்ம முடிக்கலை. அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் ஹிந்தியை மக்களாகவே முன் வந்து படிக்கணும் அப்படின்னா இதுலேயும் சில சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம இந்தியை ஒரு மொழியாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு மொழி ஒரு சிவிலைசேஷன், இதை வளர்க்குற மாதிரி இருக்கணும். சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். பொருளாதார ரீதியாக, அதாவது எக்கனாமிக்கலாக சில பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஒரு மொழியை ஒருத்தர் படிக்கிறாருன்னா அதில் சில இன்சென்டிவ்ஸ் இருக்கணும். கல்வி அதன் மூலமாக அவர் எடுக்கிற மாதிரி இருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் இருந்தால் தான் ஜென்ரலாக மக்கள் முன் வந்து ஒரு மொழியை படிப்பாங்க. இந்தியாவில் ஏற்கனவே பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஸோ முதல்ல மதர் டங்கை தான் அவங்க படிக்க விரும்புவாங்க. அடுத்தது எதுக்கு போவாங்கன்னா டைரெக்டாக இங்கிலீஷ்க்கு போயிடுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் லெவல்லையும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கிலீஷ் மூலமாக தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்குது. அப்போது இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹிந்தி அந்த இடத்துல வரணுன்னா முதல்ல ஹிந்தியை என்ரிச் பண்ணணும். ஹிந்தியை சயின்டிஃபிக்காக என்ரிச் பண்ணணும். எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதை என்ரிச் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் க்ரியேஷன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ரிசர்ச் இதுக்கு உகந்ததாக செயல்படுற மாதிரி நாம் முதல்ல ஹிந்தியை டெவலப் பண்ணணும். அப்படி டெவலப் பண்ணால் தான் ஹிந்தி முதல்ல இங்கிலீஷ் லெவலுக்கு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ்க்கு பதிலாக ஹிந்தியை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க. இந்த லெவலுக்கு ஹிந்தி வர்ற வரைக்கும் கண்டிப்பாக மக்கள் ஹிந்தியை விட இங்கிலீஷை முதல்ல லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதுதான் உண்மை. அப்போது ஹிந்தியை நம்ம இங்கிலீஷுடைய ஸ்டேட்டஸ் கொண்டு போனோம். இங்கிலீஷ் மாதிரி ஹிந்தியை ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றணும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸில் ஹிந்தியில் ப்ராப்பராக எல்லா ஸ்ட்ரீம்ஸ்லேயும் மெட்டீரியல் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இன்ஜினியரிங் மேனுவல் ஹிந்தியில் இருக்கா? இல்லை. சிம்பிளான ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் இதை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய மேனுவல் ஹிந்தியில் இருக்கா? இல்லை. இதுதான் நமக்கு பிரச்சனை. முக்கியமான செக்டர்ஸில் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறோம், நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணுறோம். இதிலெல்லாம் லிட்ரேச்சர் எல்லாத்துக்கும் ஹிந்தியில் இருக்கா? இல்லை. இதை முதல்ல ஹிந்தியில் கொண்டு வரணும். இதை கொண்டு வந்தால் தான் ஹிந்தி ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜாக ஆகும். இதற்கான வேலைகளை செய்யாமல் நாம் ஹிந்தியை எல்லாரையும் லேர்ன் பண்ண சொன்னால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி மதர் டங்கை லேர்ன் பண்ணணும், இங்கிலீஷையும் லேர்ன் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணுறதே பெரிய பேர்டன். இதை தாண்டி நேரம் இருக்குது, விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக ஹிந்தியை லேர்ன் பண்ணலாம், தவறே இல்லை. ஆனால் இந்த பெனிஃபிட்ஸ் ஹிந்தியில் கிடைக்காத வரைக்கும் பல மக்கள் தானாக முன் லேர்ன் பண்ண மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய மதர் டங்கே ஹிந்தியாக இருந்தால் நேச்சுரலாக ஹிந்தியை லேர்ன் பண்ணிடுவாங்க. பட் மதர் டங் ஹிந்தி இல்லாத பட்சத்தில் இந்த சேலஞ்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நுணுக்கங்கள் இந்த விஷயம் சார்ந்து இருக்குது. இந்தியை பிளைண்டாக எதிர்க்கிறதும் தவறு. அதே நேரத்தில் இந்தி எல்லாரும் கட்டாயமாக படிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதும் தவறு. இன்னும் நிறைய எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இந்திய நேஷ்னல் லாங்குவேஜ் நினச்சிட்டு இருக்காங்க, இதுவும் தவறு. இந்தியாவுக்குன்னு ஒரு சிங்கிள் நேஷ்னல் லாங்குவேஜ் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் 22 லாங்குவேஜஸை ரெக்கக்னைஸ் பண்ணுது, இந்தியன் லாங்குவேஜஸ். அப்போது நேஷ்னல் லாங்குவேஜ்னு எடுத்துக்கணுன்னா இந்த 22 லாங்குவேஜையுமே நாம் எடுத்துக்கணும். இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். இதை மெச்சோர்டாக அப்ரோச் பண்ணணும். எல்லா மொழிகளுக்கும் நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் ஹிந்தியை நாம் இந்த சில அம்சங்களுக்காக இப்போதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னேற்ற வேண்டிய நிலை இருக்குது. ஃப்யூச்சரில் தேவைப்பட்டால் மற்ற இந்திய மொழிகளையும் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸாக உருவாக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.